ஏதாவது அடிச்சு விடுறத விட கொஞ்சம் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். அது சரி. சரி, நம்ம வந்துட்டு எப்படி வெயிட் பண்ண முடியாது. I'm going to conclude the last session of this my experience in இது elementary school. ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தேர்ட் கிளாஸ் வரைக்கும் சங்கரா சொல்ல மாட்டேங்க. சங்கர் சொல்றேன், நீங்க பேசி முடிங்க. பேசி முடிக்கிறது இல்லை. அதான் ஓகே, பார்ட் ஆஃப் த ஸ்பீச் வில் கம். அதாவது நம்ம எலிமெண்ட்ரி ஸ்கூல் மெமரிஸ் கேட்டா மோஸ்ட் ஆஃப் அஸ் டு நாட் ரிமெம்பர் வாட் ஹேப்பன் அப் டு தேர்ட் கிளாஸ் வரைக்கும். முக்கால் வரைக்கும் ஒன்றும் ஞாபகமே இருக்கிறது இல்லை. படிச்சது மாதிரியே கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. எனக்கெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. சில பேருக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு வளர்ச்சிக்கெல்லாம் 1ஆம் கிளாஸ் ஞாபகம் இருக்கு. எனக்கு இருக்கு. அது மாதிரி கொஞ்சம் பேர் தான் ஞாபகம் இருக்கு. பட் எல்லாருக்கும் தெளிவா ஞாபகம் இல்லை. பட் இருந்த வரைக்கும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன இருக்குன்னா, அந்த காலத்துல வந்து எங்க தாத்தாவோட காலத்துல ஸ்கூலே கிடையாது. ஸ்கூல்னு ஒன்று இருந்த மாதிரியே ஞாபகம் கிடையாது. எங்க அப்பா காலத்துல 3ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல் இருந்திருக்கு. ஸோ 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் ஸ்கூலுக்கே போக முடியும். 4ஆம் கிளாஸுக்கு வந்து போனோம்னா இங்க அப்ராட் போய் படிக்கிற மாதிரி வேற ஊருக்கு போய் படிக்கணும். எங்க தாத்தா ஊர்ல போய் உட்காந்து படிச்சாங்க. அப்புறம் நெல்வாயில இருந்து உத்திரமேரூர் வரைக்கும் 8 மைல் 11 கிலோமீட்டர் ஏதோ ஒன்று நடந்தே போய் படிச்சாங்க 4ஆம் கிளாஸ். ஸோ ஒரு வாட்டி ஒரு 1 வே 11 மைல்ஸ் 11 கிலோமீட்டர்ஸ் திருப்பி ஒரு 1 வே வரதுக்கு. காலையில எடுத்துட்டு போற சாப்பாடு பாதி வழியிலேயே பசிக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்களாம். மதியம் லஞ்ச் போது பசி எடுக்குமா, சாப்பாடு பார்த்தாதான். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் 4ஆம் கிளாஸ் படிச்சாங்க. ஸோ அது முடிஞ்சு நம்ம காலத்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்னா, ஸ்கூல் இருந்தது. ஆனா நல்ல ஸ்கூலுக்கு போகணும்னு கிடையாது. நாங்கெல்லாம் வந்து படிக்கும்போது எந்த ஸ்கூல் பக்கத்துல இருக்கோ அந்த ஸ்கூலுக்கு போ, அவ்வளவுதான். அதான் நடந்து போறது இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் வரும்போது ஓகே நம்ம வந்து நல்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சொல்றேன், பிரசன்டேஷன் கான்வென்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டி நட்சத்திர சொன்னதுனால பக்கத்துல நடந்து போக முடியாம ஒரு தூரமா இருக்க ஸ்கூலுக்கு பஸ்ல போக ஆரம்பிச்சோம். ஸோ அப்பெல்லாம் ஸ்கூல் பஸ்ல போய் ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சுட்டு எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு. அப்புறமா பழையபடியும் நல்ல இடத்துக்கு போயிட்டு மொத்தம் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் 90% நடந்து போனோம், இல்ல ஸ்கூல் பஸ்ல போனோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து ப்ராக்ரஸ் ஆக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நித்யாலாம் வந்து ஷி ஹஸ் டு டிராப் 2 வீலர்ல போய் பசங்க டிராப் பண்ணிட்டு இருந்தா. விஸ்வம்லாம் வந்து ஸ்கூலுக்கு போறப்போ போய் டிராப் பண்ணிட்டு இருந்தா. ஸோ அதனால பசங்க வந்து தி வில் டிராப். ஸோ இட் ஹஸ் ப்ராக்ரஸ் டு லெவல் வேர் எல்லாரும் இப்போ வீரன்லாம் எப்படி கேட்கணும், வீரன் எப்படி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு டிராப் பண்றது. பட் வேற இங்க வெற்றி வந்து ஸ்கூல்ல வந்துட்டு கார்ல தான், ஆஃப்கோர்ஸ் கார்ல டிராப் பண்றோம். நாட் ஓன்லி இந்த கார்ல டிராப் பண்றோம்னு இல்லை, வெற்றியோட ஸ்கூல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பேபி கிளாஸ் தான், 4ஆம் கிளாஸ் பேபி கிளாஸ் தான். அதுலயே டெஸ்ட், அந்த டெஸ்ட் நடக்கும்போது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வெற்றியோட டெஸ்ட்டை வந்து இவங்க அம்மா அப்பா விசமும் திவ்யா உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. they can monitor அந்த வீடியோல. they can 100% watch what is happening in the school all the time. ஸோ அந்த சமயத்துல அவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எழுதுறான் அப்படிங்கிறது இவங்க அம்மா அப்பா பார்த்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் it has progressed to this level. So that's what one more thing, ஒரே சின்னது. அந்த காலத்துல வந்து வீடு பார்த்து இருந்துட்டு வீட்டுக்கு பக்கத்துல என்ன ஸ்கூலு, எது பெஸ்ட் ஸ்கூலு, இல்ல அந்த ஊர்ல சின்ன ஊர், இப்ப எங்க அப்பா ஆட்டம் எல்லாம் போனா அந்த ஊர்ல எந்த பெஸ்ட் ஸ்கூல் அப்படின்னு சேர்த்துட்டு இருந்தோம். இந்த ஜெனரேஷன்ல ஸ்கூல் எதுன்னு சேர்த்துட்டு ஸ்கூல் எதுன்னு நல்லதுன்னு பார்த்துட்டு அது பக்கத்துல வீடு பார்க்கணும். இப்ப அப்படி வந்துருச்சு. ஸ்கூலை சென்டர் பண்ணி ஸ்கூலை டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடு பார்க்கறது. ஒன்னொன்னு பசங்க அட்மிட் ஆகுது. இப்போ நிஹாரிக்காவுக்கு வந்து யூகேஜி அட்மிஷனு என்ன தெரியுமா ரிக்குவயர்மெண்ட், அவங்க ஃபாதர் மதர் +2 மார்க் ஷீட் வேணும். ஃபர்ஸ்ட் they have to bring their mark sheet and they have to first attend an interview. அத பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பசங்க பொண்ணு. and what they do now is யாரெல்லாம் அட்மிஷனுக்கு வந்திருக்காங்களோ ஒரு 20 பேட்சோ இல்ல 15 பேர் பேட்சோ ஒரு ஹால்ல விட்டுறாங்க இந்த ப்ராசஸ் நடக்கும்போது. and they have a camera fixed there, so they are watching how the children are behaving. அதுல ஏதோ ஒரு மார்க்காம், அதாவது மூலையிலேயே உட்கார்ந்துருந்தா ஒண்ணு, இன்டராக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்களா இல்ல வேற ஏதோ ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்களா, அங்க ஏதோ விளையாட்டுத்தமா இருக்கும் போல் இருக்கு, தானா போய் எடுக்கிறாங்களா என்ன, அதெல்லாம் வாட்ச் பண்றாங்களா. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு யூகேஜியோட ஸ்டாண்டர்டு. இல்ல அதான் நீ சொல்றது ரவி, அந்த காலத்துல ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பாலமந்திரில அங்க படிக்கும் போது பஸ்ல தான், ஸ்கூல் பஸ்ல தான் போவோம். அதுக்காக வேண்டி ஸ்கூல் பக்கத்துல வீடு பார்த்து தான் வந்தோம். அதனால நல்ல ஸ்கூல் பக்கத்துல வீடு பாக்குறது நம்ம காலத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. நாட் தட் நவ் இப்போ கிடையாது. ஸ்கூல் பக்கத்துல வீடு பார்த்தா வசதியா இருக்கும் நடந்து போறதுக்கு. தட்ஸ் மெயின் கன்சிடரேஷன் அப்பவே. பட் இந்த இது சொல்றிய நீ, இந்த இன்டர்வியூ ஃபார் தி திங், அந்த காலத்துல பசங்க ஸ்கூலுக்கு வந்தா போறோம்னு இருக்கும். இட் இஸ் நாட் தட் அட்மிஷன்லாம் கிடையாது. பசங்க ஸ்கூல் இருக்கும், அட்மிஷன் பசங்க வரமாட்டாங்க.
சோ பசங்க வந்ததுன்னா ஸ்கூல் இல்லாட்டி இல்ல. அதான் அந்த மாதிரி இல்ல சுச்சுவேஷன் இப்பதான் மாறி அப்போ இருக்கு. அந்த காலத்துல என்னன்னா நம்ம எல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா, இப்ப அப்பெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஸ்கூல்ல சேர்த்தானோ அது ரூலு. ஸோ பாதி இதுக்கெல்லாம் அப்பெல்லாம் ஸ்கூலுக்கு அட்மிஷனுக்கு வந்ததே கிடையாது. யாரோ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஆளை விட்டு அனுப்புவா, நாங்க பாட்டு போவோம், அட்மிஷன் அவ்வளவுதான். மறுநாள்ல இருந்து என்ன யூனிஃபார்ம்னு போட்டு அது பாட்டுக்கு ஸ்கூல் போயிட வேண்டியதுதான். தேர்ஸ் நோ நத்திங் லைக். எனக்கு ஆமாமா. அதான் பெரிய ஸ்கூல்லே நம்ம குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி, 9th 10th, நான் 12th போய் சேர்ந்தேன் புது ஸ்கூல்ல. அதான் அதனால கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கு எனி டைம் யூ கேன் ஜாயின் இது. even in general school admissions are not restricted. People wanting to go to school is limited. அதனால it was now நல்ல ஸ்கூலுக்கு அட்மிஷன் வேணும்னா நம்ம we have to struggle for admission in a good school. Otherwise ஸ்கூலுக்கு போறது is not a big issue. People are welcome in the sense படிச்சா போறோம்னு இருந்தது. சத்துணவு திட்டம் எல்லாம் கொண்டாந்து பசங்களை படிக்க வைக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் பண்ணாங்க. இப்ப எங்க அமெரிக்கால தூக்கிட்டாங்க தெரியும்ல. யாருக்கும் எந்த சிச்சுவேஷனும் கிடையாது. டிபார்ட்மெண்ட் எஜுகேஷன் தூக்கிட்டான். அதாவது யாரும் இந்த போர் பீப்புள் எல்லாம் படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ட்ரம்ப். என்ன மனம்? எங்க பசங்க இந்த 30 வருஷம் ஆச்சு. இதே மாதிரி அப்போ என்னமோ கான்வென்ட்லாம் இருக்கும். காலங்காத்தால போய் 6 மணிக்கு 4 மணிக்கு போய் லைன்ல நின்றுதான் அப்ளிகேஷன் வாங்கணும்னுவாங்க. அது போல இன்னொரு ஸ்கூலுக்கு போய் ஏதோ பெரிய ஸ்கூலுன்னு சொல்லி மலேசியத்துல ஏதோ லைன்ல நின்று உள்ள போனா அவங்க அட்மிஷன் இதுபடி they could not get admitted that year because அவங்களுக்கு எல்கேஜியோட டெட்லைனும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டெட்லைன் நடுவில் கேப் இருக்கு. அந்த கேப்ல இந்த பசங்க ஸோ அந்த ஸ்கூல்ல போனா இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. பின் எதுக்கு நாங்கள் வர சொன்ன இன்டர்வியூக்குன்னா அதர்வைஸ் யூ வில் ஃபீல் பேட் இல்லையா? ஏன்னாடி நாங்க ஆளெல்லாம் போட்டுட்டு இவ்வளவு வந்திருக்கோம். அதர்வைஸ் யூ தென் ஐ செட் forget it. I didn't want to go anywhere there. ஸோ எங்க வீட்டுல இருந்து 100 அடி கேந்திரிய வித்யாலயா. நம்ம எல்லாரும் போன ஸ்கூலை விட அதுதான் க்ளோசஸ்ட். 1ஆம் கிளாஸ்ல இருந்து நாங்க வீடு மாறுற 6ஆம் கிளாஸ் வரைக்கும் 100 அடி கிளாஸ். 3 பேரும் அதுதான் போனாங்க கேந்திரிய வித்யாலயா. சோ இட் இஸ் அது 5 ரூபாய் அட்மிஷன் போய் 3 பேர் ஒரே ஒரு தாரகேஷ் தான். அது எங்க வீட்டுல இருந்து 6 கிட்ட ஒரே ஒரு உள்ளூர் ஃபார்ம் 5 ரூபாய் அட்மிஷன். 3 பேரும் ஒரு கிளாஸ்ல போட்டு தனித்தனி கிளாஸ்ல போட்டு அட்மிஷன் ஓவர். அவ்வளவுதான். இட்ஸ் நாட் லைக் அந்த காலம் இந்த காலம். இந்த காலத்துலயும் அந்த மாதிரி ஸ்கூல் இருக்கு. டிபெண்டிங் ஆன் வேர் யூ வாண்ட். நம்ம இந்த மாதிரி இன்டர்வியூ போய் டிடிஏ ஸ்கூல் 1.5 ரூபாய் ஸ்கூல் ஃபீஸ், 25 ரூபாய் டீச்சர்ஸ் அசோசியேஷன் ஃபண்ட். அவ்வளவுதான் மாசத்துக்கு. SSLC வரைக்கும் நாங்க ஒரு ரூபாய் கட்டவே ஸ்கூல் ஃபீஸே கிடையாது. ஜீரோ ஃபீஸ் till SSLC. I am just saying even today if you are eligible for Kendriya Vidyalaya, இப்ப இன்ஸ்டிடியூட்ல இருக்கவங்க கூட கேந்திரிய வித்யாலயா they are all eligible. பட் என்ன அந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு என்னமோ கேந்திரிய வித்யாலயா கொடுத்தா ரொம்ப மட்டம். ஸோ we have to find the best school. இந்த மாதிரி அடி வாங்கி இன்டர்வியூ பண்ணி போய் சேர்ப்பாங்கன்னா they deserve that kind of treatment. பேரண்ட்ஸ் போனாங்கன்னா they need to get it. இல்ல இப்ப கேந்திர வித்யாலயா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. கேந்திர வித்யாலயா கேந்திரிய வித்யாலயா இருந்தது. அந்த காலம் அதே மாதிரிதான். இப்போ அதே கேந்திர வித்யாலயா பயங்கர டஃப் கிடையாது. சென்ட்ரல் போர்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த மாதிரி பாக்குறாங்க. I'm just saying கிடைக்கிறவங்களுக்கு ஈஸின்னு சொல்றேன். ஆமா, கிடைக்கிறவங்களுக்கு ஈஸி. கிடைச்சதுன்னா அதான் பெஸ்ட். எந்த இடத்துல இருக்கு அதெல்லாம் இருக்கு. பட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்ல வரேன்னா கிடைக்கிற ஆளுங்க கூட கிடைக்குதே ரொம்ப ஈஸியான்னு சொல்லிட்டு அவங்களும் போய் நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல் தெரியும் கிடைக்கிறது கஷ்டம் சொல்லி வெளியிருக்கவங்களுக்கு தெரியும். உள்ள இருக்கவங்களும் ரொம்ப கேவலம். ஓகே சங்கர். சோ நான் ஒரு இன்ஸ்டன்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் எல்கேஜில அங்க சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்கணும். ஸோ அந்த டீச்சர் கொஞ்சம் வயசான டீச்சர், கொஞ்சம் பாட்டி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ தூக்கம் வந்தாதான் தூங்கணும். எல்லாரும் கம்பல்சரியா தூங்கக்கூடாது. தூக்கம் வராதவங்க உட்காந்து எழுதலாம். நான் என்ன பண்ணுவேன், கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு நாள் டீச்சர் பாத்துருச்சு, டொம்முன்னு குச்சல் அடி. அது மறக்கவே மாட்டேன். அது ஒண்ணு. சாப்பாடு வீட்டுல இருந்து எடுத்துட்டு போகணும். டிஃபன் பாக்ஸ்ல கட்டி, டிஃபன் பாக்ஸ்ல எல்லாம் ரசம் சாதம் 2 சாதம் கொடுப்பாங்க. ஒரு அந்த கேரியர் இருக்கும். ஸ்டில் ரொம்ப பாக்ஸஸ். பேகை மூலையில வச்சுட்டு கிளாஸ் முடிச்சு லஞ்ச் டைம்ல கிரவுண்ட்ல உட்காந்து சாப்பிடணும். ஒரு நாள் ஓபன் பண்றேன், பசி. ஓபன் பண்ணா ஃபுல்லா எறும்பு, சிவப்பு எறும்பு.
எல்லா சாப்பாடு உள்ள எல்லாமே எறும்பு. என்ன பண்றது, மேல இருக்க எறும்பெல்லாம் தூக்கி போட்டு அப்படியே எறும்போட சாப்பிட்டேன், பசி. ஸோ அது ஐ வில் நெவர் ஃபர்கெட் தட் ஃபுட். போன உடனே பாலமந்திர் தான், பாலமந்திர் தான், பாலமந்திர் தானே எல்லாமே. இல்ல அங்க போய் அடிச்சோமா, அங்க எல்கேஜி, அங்க எல்கேஜி எனக்கு தெரியாது. ஓகே ஓகே. அரை கிளாஸ் பேபி கிளாஸ், அரை கிளாஸ் அந்த மரத்துக்கிட்ட இருக்கும், ஃப்ரண்ட்லயே இருக்கும். அது தெரியாது எனக்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பிக் ஒரு டீச்சர். ஐ ரிமெம்பர் தட். யூ நோ வை ஐ ரிமெம்பர் ஹர். ஷி வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீச்சர்ஸ் ஐ எவர் ஹேட். ஐ ரிமெம்பர் ஹர். ஆனா என்ன சொல்றீங்க? பிரேக் ஆகுது சித்தி, பிரேக் ஆகுது. பிரேக் ஆயிடுச்சு. சித்தியும் சங்கர் ரெண்டு பேரும் பிரேக் ஆகுது. என்னாச்சு சொல்லுங்க. சரி கண்டினியூ பண்ணு. So I was so அந்த வருஷம் ஐ லைக் த ஸ்கூல் சோ மச். ஏன்னா அரை கிளாஸ்ல அடி வாங்கிட்டு இந்த ஸ்கூல் நல்லா பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது அதே டீச்சர் வருவாங்கன்னு பார்த்தா அந்த டீச்சர் இல்ல, வேற ஒரு டீச்சர். ஐயோ அப்படி அந்த செகண்ட் ஸ்டாண்டர்டு சுத்தமா பிடிக்கல. அந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அது நத்திங் ஹேப்பன்ஸ். ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் ஆஸ் யூஷுவல் பிளே. தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும், தியேட்டர்ல காணாம போட்டேன், அதான் ஹைலைட். காணாம போயிட்டு அந்த டிராமா எவ்ரிபடி நோஸ் இந்த ஃபேமிலி. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போயிட்டு ஐ வாஸ் டெல்லிங் தட் as a story. தட் ஐ ரிமெம்பர். பசங்களா என்னடாச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் பாட்டு கதையை விட்டு தைரியமா போனேன்டா, அதெல்லாம் இந்த மாதிரி ஏதோ கதை விட்டுருக்கேன். ஸோ தட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஸ்டோரி டு தி கிளாஸ்மேட்ஸ் இன் தட் கிளாஸ். தேர்ட் ஸ்டாண்டர்ட் அது. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல தான் இங்கிலீஷ் கத்துக்க ஆரம்பிச்சோம். ஏபிசிடி அப்பதான் சுத்தமா தலையில ஏறாது. ஏபிசிடி அங்கதான் நிறைய பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீல் டவுன் அப்படின்றாங்க. வெளியில போய் கிளாஸ்க்கு வெளியில மட்ட மண்ணுல கல்லு மண்ணுல முட்டி போட்டு நின்றுட்டு இருக்கணும். அது மாதிரி நிறைய பனிஷ்மெண்ட். அந்த இடம் இங்கிலீஷே வராது, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் அந்த கிளாஸ்ல. அது ஐ ரிமெம்பர் த கிளாஸ் ரூம், ஐ ரிமெம்பர் த டீச்சர் ஆல்சோ தேர். ஸோ அப்பதான் ஏபிசிடி கத்துக்கும் போது நல்ல பனிஷ்மெண்ட்ஸ் நிறைய. படிக்கவே மாட்டேன். எந்த கிளாஸ்ல ஏபிசி கத்துக்கிட்ட? ஐ திங்க் தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். அதான் நாங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நாங்க அட்மிஷன் வரும்போது நாங்க 3 பேரும் கான்வென்ட்ல படிச்சு வந்தோம். கான்வென்ட் எஜுகேட்டட். அதனால எங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும். ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட் எங்க ஸ்டாண்டர்ட் அதிகமான ஸ்டாண்டர்ட் எங்களுக்கு. அதனால வி ஆர் சர்வைவ்ட் தி ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வரும்போது அப்பதான் அங்க ஆரம்பிக்கிறாங்க ஏபிசிடியே. கேபிட்டல் லெட்டர் அப்பதான் ஆரம்பிப்பாங்க. நாங்க வந்து எனக்கு இது ரன்னிங் லெட்டரே தெரியும் எங்களுக்கு எல்லாம். அந்த காலத்துல அவ்வளவு தூரம் பெரிய எக்ஸ்பர்ட்டா வந்து ஜாயின் பண்ணோம் ஸ்கூல்ல. இந்த ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல தான் எனக்கு தலைவலி ஆரம்பிச்சது. இந்த பிரதர்ஸோட ப்ராப்ளம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. நீ அண்ணாதான் நடிக்கிறாங்களே, நீ ஐயோ மேடம் எனக்கு வர அதெல்லாம் சொல்ல தெரியாது. வந்து டிராமா பிராக்டிஸ் எனக்கு என்ன அதுல பிடிச்சதுன்னா, டிராமா பிராக்டிஸ் சும்மா ரோலே இருக்காது, ஓரமா நிக்கணும், போயிடுறேன். ஏன்னா கிளாஸ் கட் பண்ணலாம்ல. சரி மேடம் நான் வரேன்னு சொல்லிட்டு டீச்சர் அக்கா தான் சொல்லுவோம், அக்கான்னு சொல்லுவோம். சரிக்கா வரேன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ டிராமால ஐ வாஸ் புட் இன் ஃபோர்ஸ் பிகாஸ் ஆஃப் மை பிரதர்ஸ், இல்லிஸ்ட்ரியஸ் பிரதர்ஸ். அதான் ப்ராப்ளம். ஒரு டயலாகும் வராது. தியேட்டர்ல தொலைஞ்சதுக்கு அது தெரியாது. என்ன சொல்லு பாக்கலாம். தியேட்டர்ல சினிமா பார்க்க போயிட்டு இவன் வந்து யார் பின்னாலேயோ போயிட்டான். அந்த அப்சரா தியேட்டர், நம்ம சேலம் தியேட்டர் தான். நாங்க தான் வாரம் தினம் சினிமா போற ஆளுக்கு தானே. யாரோ கெஸ்ட் வந்திருந்தாங்க, அவங்கள ஒரு தியேட்டர்ல விட்டுட்டு நாங்க ஒரு தியேட்டர்ல வெளியில வரதுக்குள்ள பார்த்தாக்கா இவனை காணும். நாங்க ஒரு சினிமா போயிட்டு இருப்போம். நாங்க எங்க சினிமால இந்த வெளியில வரும்போது இவனை பார்த்தா காணும். இவன் வந்து யாரோ பின்னாலே போயிட்டான். அப்சரா தியேட்டர்னு நினைக்கிறேன் சேலத்துல. அவன் பாட்டு சித்தப்பா தான். அவர் பக்கம் ஒரு பக்கம் ஓடுறாரு, அப்பா ஒரு பக்கம் ஓடுறாரு, ஆளாளுக்கு ஒரு பக்கம் போனா இவன் யாரு பின்னாலே போய் அந்த எதிர்க்க இருக்கிற ரோட்ல எங்கேயோ இருந்தா அப்புறம் சித்தப்பா குடிச்சிட்டு வந்தாங்க. அதனால இவன் காணாம போற ஆளு. வீட்லயே அப்படிதான். சேலத்துல இருக்கும்போது மாசம் இருந்து வெளியில போயிடுவான், கடைக்கு போயிடுவான். இந்த ராமசாமி அவன் தான் அம்மா புள்ள வெளியே. நல்ல நேரமா? நல்ல நேரம் ஏதோ படம் அப்படி காணாம போறது. நல்ல நேரம் எம்ஜிஆர் படம். அது எதுக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்து என்னன்னா சொல்லு. அது வந்து செகண்ட் டைம் கூட்டு போனாங்க. அவர் ஒரே அழுவாச்சு போடாது. அந்த எலிஃபென்ட் எல்லாம் செத்து போகும் இல்லையா கடைசியில, அதுக்கு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ செகண்ட் டைம் போகும்போது தூங்கிட்டேன். நான் என்னால பார்க்க முடியும்னு சொல்லி தூங்கிட்டேன். தூக்க கழகத்திலே யார் கையோ பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு நடந்தேன். எவ்வளவு நேரம்? 15 minutes வாக். இட் ஃபெல்ட் லைக் தட். பார்த்தா திரும்பி பார்க்கறேன், யாருக்கு அவனும் சொல்ல மாட்டான், பார்க்க மாட்டான். நான் பாட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கேன். திரும்பி பார்த்தா வேற யாரோ. அவ்வளவுதான் நினைச்சிட்டு ஐ வாஸ் டோட்டலி லாஸ்ட். ஸோ ஐ வில் நெவர் ஃபர்கெட்.
அது வந்து யாருக்கு குழந்தைய தொலைச்சாலும் தெரியல, அவன் கையை பிடிச்சி கூட்டு போனவன் யாரு அவன் பையன் நினைச்சுக்கிட்டு இவன் பையன் கையை பிடிக்கல. ஐ வுட் ஹவ் ஹெல்ட் ஆன் டு தி டவல் ஆர் தோல்ல டவல் ஆர் வேஸ்டியே பிடிச்சி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். கை பிடிக்கல, கை பிடிச்சிருந்தா பாத்துருப்பாங்களே. அதான் அது ஏன் அந்த காலத்துல வந்து இது மாதிரி சித்தப்பாலாம் வந்திருக்கும் போது எல்லாம் ஒரே தேட்டர் போக வேண்டியதானே. இவங்க சங்கரையை கூட்டு போனோம் அப்படின்னா எங்க விட்டு போறது, ஆளாளுக்கு ஒரு படம் போக வேண்டியதான். சோ அதுக்காக அவனை வேற வழியெல்லாம் கூட்டு போய் விட்டுருக்கோம். அதான் பெரியப்பா எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு அப்போ. அதான் தியேட்டர்லாம் ஃப்ரீ தான், தியேட்டர் ஃப்ரீ தான். ஆனா அது ஃப்ரீயா இருந்தா கூட அந்த ஹவுஸ் ஃபுல்லா நம்மளே போய் உட்காந்துக்க முடியாது, எல்லாரும் போயிட்டு எல்லாம் ஒரே நாங்களே 8 பேரு, நாங்க பிளஸ் NTS சித்தப்பாலாம் வந்தாலும் தியேட்டர் ஃபுல் ஆயிடும். அதுக்காக என்ன பண்றது, ஒரு தியேட்டருக்கு இவ்வளவு கோட்டான் இருக்கு, 4 பேர் இதுல, 2 பேர் இதுல, 3 பேர் இதுல, 4 படத்துல விட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணி விட்டுலாம்ல. அதுக்காக அது நல்லா நினைப்பு இருக்கு. நானும் ஒரு தடவை வந்திருந்த போது, லீவுக்கு சேலம் வந்திருந்த போது இந்த மாதிரிதான் ஒவ்வொரு தேட்டரும் விட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு விட்டு போன தேட்டர் ஷோலே படம், பெரிய படம், முடிவே இல்லை. ஷோலே கிளைமேக்ஸே ஆரம்பிக்குது. அப்பதான் 2 பேரும் அப்பதான் சண்டைக்கு வருது. நானு உமா நினைப்பு இருக்கு, நானும் உமா, மத்த வேற இன்னும் 2 பேர், பெரிய 3 பேர் இருந்தாங்க. போய் உட்கார சொல்லிட்டாங்க, உள்ள போய் உட்காருங்க அப்படின்னு. சோ கால்வாசி படம் இதை வச்சுக்கும் பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருந்து திருப்பி படம் ஆரம்பிச்சு திருப்பி பார்த்துட்டு வந்தோம். ஷோலை ஃபர்ஸ்ட் 1.5 படம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளைமேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தோம் சேலத்துல. அது நினைப்பு இருக்கு. அப்படிதான் விட்டுட்டு போயிருவாங்க. ஒவ்வொரு தேட்டர்ல 4 பேர் 5 பேர்னு விட்டுட்டு போயிருவாங்க. அதான் எங்க அம்மா அப்பா அப்படிதான். சங்கம்னு ஒரு படம் வந்துச்சுல, வந்து நம்ம ராஜ் கபூர் என்ன சங்கம் தானே அது பேரு, சங்கம்னு ஒரு படம் வந்துச்சுல, அது பத்மினி ஆக்ட் பண்ணிருக்காங்க, நம்ம ஆக்ட் பண்ணது. அது வந்து அது அடல்ட் சொல்லி படம் அது. அதனால அதை விட்டுட்டு அதை எங்களை கூட்டு போக வேற படத்துல விட்டாங்க. எங்களை சின்ன பசங்க எல்லாம் தவறுல விட்டாங்க. சாரி, மேரானாம் ஜோக்கர் அந்த படத்தை பார்க்கறதுக்கு அவங்க போயிட்டு எங்களை விட்டாங்க வேற தேட்டர்ல. நாங்க அந்த படம் முடிஞ்சிடுச்சு, எங்களுக்கு இங்கிலீஷ் படம். அது முடிஞ்ச அப்புறம் நாங்க பாட்டு இந்த தேட்டருக்கு வந்துட்டோம். வந்து அப்பதான் பத்மினி வந்து குளிச்சுட்டு இருக்கா, ட்ரெஸ் எல்லாம் போடாம ஒரு இதுல படுத்து அந்த சீன் கரெக்டா உள்ள வந்துட்டோம். நிசப்தமா இருக்கும்போது இவன் குரல் மட்டும் ஆமா தனியா என்னமோ சொன்னா அது சத்தமா கேட்டுச்சு. நம்ம ட்ரெஸ்ஸே போடலையா கேட்டோம். அவன் குரல் மட்டும் தான் கேட்டுச்சு. ஐயா சேம் சேம் பப்பி சேம் சொல்லிருப்பான். ஆமா சேம் பப்பி பேபி சேம் சொல்லிருப்பான். நான் என்னது இல்ல, நான் திருப்பி இந்த டைரக்ஷன்ல வந்துட்டே இருந்தேன். அதுக்குள்ள சித்தப்பா தான் வந்தாங்க. சித்தப்பா தான் கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு ஃபுல்லா ஒரே டிராமா வீட்ல, எவ்ரிபடி கிரையிங் அண்ட் ஐயோ அம்மா எதுக்குடா எல்லாம் அழுகுறாங்க, நான் தான் வந்துட்டேனே, எனக்கு ஒண்ணுமே புரியல. I was sleeping. They all upset. So that was a big experience. I thought everybody knew the story in the family. Very good. Okay, so that's about it. அவனுக்கு ஞாபகம் இல்லையாம கேட்டேன் நான். அப்புறம் அதுக்கப்புறம் என்ன, லிட்டில் ஃப்ளவர் ஸ்டாண்ட்ல இருந்து வெறும் விளையாட்டு தான். அதான் லிட்டில் ஃப்ளவர் ஹை ஸ்கூல், அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கிறோம். we are starting next week. எல்லாம் ஞாபகம் எலிமெண்டரி தானே, இது எலிமெண்டரி ஸ்கூல் அப் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான். 5th ஸ்டாண்டர்ட்ல வந்து 5th ஸ்டாண்டர்ட்ல முடிச்சு நான் 6th வந்து சொல்றேன்னாரு. பாபு வந்துட்டு அவனுக்கு நேத்து இருந்ததே இன்னைக்கு மறந்து போயிடுது அவனுக்கு. அவனுக்கு ஞாபகம் சொல்றேன், கனவாட்டம் இருக்குன்னாங்க. ஆமா ஆமா அது ஒண்ணு வந்து எனக்கு 5ஆம் கிளாஸ்ல வந்து படிச்ச ஃப்ரெண்டு தான் வசந்தி. சோ ஐ ஹேவ் என்னோட கருத்தை சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லணும், அதான் ஃப்ரெண்ட் தான் இருக்கணும். நீங்க அடுத்தது நீங்க மனோ சொல்லி முடிக்கிட்டு அடுத்தது நீங்க. அவ்வளவுதான், ஒரே ஒரு இல்ல ஒரு நிமிஷம் மனோ, வசந்தி எங்க 5ஆம் கிளாஸ் படிச்சு ஃப்ரெண்டா இருக்கான்னு சொல்றீங்க? ஆமா, 5ஆம் கிளாஸ்ல படிச்ச ஃப்ரெண்டு வசந்தி. அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் காலேஜ் 3rd இயர் கோயம்புத்தூர் போனேன். அப்ப திடீர்னு பாத்துட்டு, அட நீ வந்து பாலமந்திர்ல படிச்சியா, நாம நீ பாலமந்திர்ல படிச்சான்னு சொல்லிட்டு we met again in college. காலேஜ்லயே. நைஸ். ஓகே. அதே மாதிரி எனக்கு நான் 5th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச MG வெங்கடேசன் தெரியும், டாக்டர் வெங்கடேசன், ரமேஷ் கூட தெரியும் சேலத்துல. அவன் வந்துட்டு அதான் பாலமந்திர்ல படிச்சு LF கூட படிச்சுட்டு அப்புறம் காலேஜ், அப்கோர்ஸ் காலேஜ்ல டிஃபரெண்ட் காலேஜ், பட் யூ ஆர் இன் டச் கண்டினியூஸ்லி, நாட் a break. அது ஒண்ணு, பட் நடுவுல கேப் சொல்றேன். நீங்க வந்து சேலத்துல இருந்து கண்டிப்பா இது வந்து 5ஆம் கிளாஸ் விட்டுட்டு போயாச்சு, போட்டோ மட்டும் தான் இருக்கும். 10 வருஷம் கழிச்சு காலேஜ் 3rd இயர்ல பாத்துட்டோம். அது ஃப்ரெண்ட் இப்போ. சோ தட் இஸ் ஓகே. அங்கிள் ஞாபகம் இருந்ததா? அந்த 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஞாபகம் இருந்ததானே? யா அதனால 5ஆம் கிளாஸ்ல கிளியர், ஏன்னா போட்டோல இருக்குல்ல, போட்டோல இருக்கு. சோ தென் வெரிஃபைட் இது பார்த்தா அதே மாதிரி தான், அது எங்க அதே சைஸ்ல தான் இருக்கு. அப்ப இந்த மாதிரி தான் இருக்கு. அங்கிள் சொல்லுங்க. எனக்கு 4 வயசு இருக்கும் பொழுது
எங்க ஊர்ல ஒரு கிண்டர் கார்டன் ஆரம்பிச்சாங்க. வாய்ஸ் பிரேக் ஆயிட்டு இருக்கு. அந்த கிண்டர் கார்டனுக்கு என்னை கொண்டு போய் சேர்த்தறதுக்காக வேண்டி எங்க அப்பா ஒரு ஆடு குதிரை வாங்கி, புதுசா ஒரு ஆடு குதிரை வாங்கி பிரசன்ட் பண்ணி ஆடு குதிரைன்னா மரத்துல ஒரு குதிரை ஏறி இப்படி ஓகே. அதனால ஸ்கூலுக்கு போறது குதிரை வாங்கினான்னு பார்த்தேன். சரி சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போறதுக்கு ஏதாவது குதிரை வாங்கினான்னு நினைச்சேன். பரவாயில்ல, சொல்லுங்க. இல்ல இல்ல, ஆடு குதிரை அப்படியே அங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கும். அது வாங்கி கொடுத்து என்னை கொண்டு போய் அட்மிட் பண்ணிட்டு அவரு ஊருக்குள்ளார கடத்தெருவுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளார நான் வந்து அந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல இருந்து, அது ஒரு சின்ன ஒரு வீடு, அது வந்து ஒரு காம்பவுண்ட் வாலுக்குள்ளார ஒரு வீடு. நான் வெளியில வந்து அங்க இருந்த காம்பவுண்ட் வால் ஓரமா அந்த கிணறு மேல ஏறி, காம்பவுண்ட் வால் மேல ஏறி அங்கிருந்து குதிச்சு 4 வயசுல ஓடி வந்துட்டேன், வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம். எங்க அம்மா என்னடா அப்பா கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டாரு, நீ வந்துட்டே அப்படின்னு. எனக்கெல்லாம் அந்த பள்ளிக்கூடம் வேணாம், எல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க, நான்லாம் ஆடு குதிரை எல்லாம் கிடையாது, நான் வந்து பன்னீர்செல்வம் மாதிரி ஸ்கூலுக்கு தான் போவேன் அப்படின்ட்டான். தெரியாது. எங்க அப்பா வந்தாரு, வந்து கதையெல்லாம் கேட்டாரு. சரின்னு சொல்லிட்டு ஓகே, மறுநாள் கொண்டு போய் எங்க வீட்டுக்கு பின்னால தெருவுல எலிமெண்டரி ஸ்கூல் அங்க கொண்டு போய் சேர்த்த போனாங்க. அங்க கொண்டு போய் சேர்த்தினா பன்னீர்செல்வம் என்னெல்லாம் பாடம் படிக்கிறானோ அதெல்லாம் எனக்கு மனப்பாடம் ஆயிடும். அவன் வாய் விட்டு படிக்கிறானா அதெல்லாம் எனக்கு மனப்பாடம் ஆயிடும். 4 வயசுலயே நான் வந்து பேப்பர்லாம் படிப்பேன், ஹெட்லைன்ஸ் எல்லாம் படிப்பேன். ஆனா அவன் ஏபிசிடி எல்லாமே தெரியும், 1 2 3 எல்லாம் தெரியும். அதனால நான் 1ஆம் கிளாஸ் ஓட்ட செட்டி, பன்னீர்செல்வம் கூட நான் வந்து 3ஆம் கிளாஸ் தான் உட்காருவேன் அப்படின்றேன். எனக்கு 4 வயசு தான் ஆகுது. அந்த டீச்சர் வந்துட்டு, இல்லப்பா பள்ளிக்கூடத்துல சேர்றவங்க எல்லாரும் 3ஆம் கிளாஸ் சேர மாட்டாங்க, இந்த மாதிரி எழுத்து விட்டு பாரதி கூட பாரு 2ஆம் கிளாஸ் தான் படிக்கிறா, நீ 1ஆம் கிளாஸ்ல சேரு அப்படின்னாங்க. சரி அப்படின்னா 2ஆம் கிளாஸ்லயாவது சேர்த்துங்க, நான் 1ஆம் கிளாஸ் சேர மாட்டேன் அப்படின்னு 2ஆம் கிளாஸ்ல சேர்ந்துட்டேன். 4 வயசுல 2ஆம் கிளாஸ்ல சேர்ந்துட்டேன். வந்து அதெல்லாம் படிப்பேன் எல்லாம். ஒரு நான் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல ஐ ஹேட் பிரெயின் ஃபீவர். அது ஒரு பெரிய தனி எபிசோடு. அதுல சர்வைவ் ஆகிட்டு வந்ததுனால ரொம்ப பேம்பர்டு சைல்டு. குவார்டர்லியில கேட்ட கேள்வி ஆஃபேலியில் கேட்டா நான் எழுத மாட்டேன்னு சொல்லுவேன். இந்த கேள்வியை நான் குவார்டர்லியே எழுதி மார்க் வாங்கிட்டேன். இது எதுக்கு திருப்பியும் ஆஃபேலியில்? எங்க அம்மா வருவாங்க, அந்த இன்டர்வெல்ல வந்து எனக்கு பால் எடுத்துட்டு போன்விட்டா எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. தம்பி இந்த கேள்வி குவார்டர்லியே வந்துச்சேடா, இது ஏன்டா எழுதலன்னு கேட்பாங்க. நான் குவார்டர்லியே எழுதி மார்க் வாங்கிட்டேன், மறுபடியும் எழுத மாட்டேன் அப்படின்ட்டுருவேன். அப்புறம் இன்னும் என்ன பண்ணுவேன்னா எங்க அம்மா போய் ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க. அவன் கொஞ்சம் வாயால கேளுங்க, அவன் எல்லாம் சொல்லிடுவான், எல்லாம் படிச்சிருக்கான், கொஞ்சம் வாயால கேட்டுக்கோங்க, அவன் சின்ன பையன் எழுதுறதுக்கு கஷ்டப்படுறான் இதெல்லாம் சொல்லி வீட்டு பக்கத்திலே அந்த ஸ்கூலோட மதிய உணவு சாப்பாடெல்லாம் எங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்கூலுக்கு காம்பவுண்டால கேட்டு கதவெல்லாம் கிடையாது. அதனால மதிய மிட் டே மீல் சாப்பாடெல்லாம் அரிசி, அந்த கோதுமை, எண்ணெய் எல்லாம் எங்க வீட்டுல தான் வச்சிருப்பாங்க. ஸோ எங்க அப்பா தான் அங்கே தெரிஞ்சவன்றதுனால அது 5 கிளாஸ்க்கு அது போடுச்சு. அது எனக்கு 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ளது. எங்க அம்மா எல்லாம் படிக்கிற காலத்துல எப்படின்னு கேட்டா, எங்க அம்மாவோட கிராமம் வந்து திருச்சி ஜிஎஸ்டி மெயின் ரோட்ல இருந்து 4 கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமம். ஒரு 10-15 வீடுங்க தான் இருக்கும். அப்ப வந்து எங்க தாத்தா வந்து விருதாச்சலம்ங்கிற டவுன் 20 கிலோமீட்டர்ல, அங்க வந்து டேனிஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் உண்டு. அங்க இருக்கிற டாக்டருங்களை ஒரு டேனிஷ் மிஷன்ல இருந்து ஒரு எலிமெண்டரி ஸ்கூல வந்து எங்க கிராமத்துல ஒரு குடிசையில எங்க அம்மா, எங்க மாமா, அவங்களோட கசின், இன்னும் 2 பேர், மொத்தம் 5 பசங்களோட 5 கிளாஸ் வரைக்கும் ஒரு ஆசிரியர், ஒரு டேனிஷ் ஃபாதர் வச்சு அதுல படிச்சாங்க. அதுல இருந்து 6ஆம் கிளாஸுக்கு வந்து எங்க மாமா வந்து ராமகிருஷ்ணா மிஷன் சென்னைக்கு வந்துட்டாரு.
எங்க அம்மா வந்து சேதுராமனா சேதுராமன் சேது ரத்னம் சேதுரத்னம் அவர்தான் சேது ரத்னம் அவர்தான் பெரியப்பாவோட கிளாஸ்மேட் ஹாஸ்டல் மேட். அம்மா வந்து ஃபார் கொல்கட்டா லாஸ்ட் சீசன் அவங்க ஹோம் டீம் அது. சங்கர் மீட் போடு. கடலூர் மஞ்சக்குப்பம் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல ஹாஸ்டல்ல தங்கி SLC படிச்சவங்க. அது ஸ்கூலே இப்பதான் வந்திருக்கு. ஸ்கூலே bring the school to the student. ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு போறதை விட்டுட்டு ஸ்கூலே has been brought to the students. ஆமா, அந்த அளவுக்கு எங்க அம்மாவை படிக்க வச்சுட்டாருன்ட்டு மாப்பிள்ளை கிடையாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கிடைக்கலையாம் எங்க அம்மாவுக்கு. இவ்வளவு படிச்சிருக்கு இந்த பொண்ணுன்னு. அது வெளியூர் எல்லாம் போய் படிச்சிருக்கு. சரியா அது வேற கதை. பியாண்ட் தி ஸ்கோப் ஆஃப் திஸ். இப்போ வந்து வீரன் பள்ளி எல்லாம் வந்து நான் சைக்கிள்ல கூட்டிட்டு போயிருக்கேன், டிவி சுத்தில கூட்டிட்டு போயிருக்கேன். அரும்பாக்கத்துல இருந்து அண்ணா நகர் போயிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்திருக்கோம். இப்ப வந்து அடுத்த தெருவுல பள்ளிக்கூடம் இருக்கு அரும்பாக்கத்துல. எங்க வீட்டுல இருந்து நெக்ஸ்ட் பேரலல் ஸ்ட்ரீட்ல பிஃபோர் தி மெயின் ரோட் லக்ஷய அஸ்திகெல்லாம் இருக்கு. ஆனா கார்ல தான் கொண்டு போய் விட்டு கூட்டிட்டு வரேன். இதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இவன் ஒருத்தன் 3ஆம் கிளாஸ் ஒருத்தன் 7ஆம் கிளாஸ். அதனால வந்து இப்ப எக்ஸாம் எல்லாம் நடக்கும்போது ஒருத்தனுக்கு 8:30 மணிக்கு ஸ்கூலு, ஒருத்தனுக்கு 1:30 மணிக்கு ஸ்கூலு. இவனை ஒரு தடவை கொண்டு போய் விடணும். நடந்து போறது நடந்து போக முடியும். நடக்க மாட்டாங்களான்னு ஏன் நடக்க மாட்டாங்க? நடக்க சொல்ல வேண்டியதானே? ஏன் நடக்க சொல்ல வேண்டியதானே? அது வந்து ஒரு 50 கிலோ பேக் இருக்கு. நடக்க சொன்னா நடந்துடலாம். அது சொல்லுங்க. பேக் அவ்வளவு பெரிய பேக் இருக்கு. 5ஆம் கிளாஸ் சொல்றீங்களா? 5th ஸ்டாண்டர்ட் சொல்றீங்க? 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எலிமெண்டரி ஸ்கூல்ல அவ்வளவு பெரிய புக்ஸ் இருக்கானே? ஆமா, 7ஆம் கிளாஸ் ஸ்கூல்ல அவ்வளவு பெரிய 7ஆம் கிளாஸ் இல்ல 5ஆம் கிளாஸ். ஐ அம் டாக்கிங் அபௌட் எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்ததா? 3rd ஸ்டாண்டர்ட் போகும்போது இதே மாதிரி தானே கேக்குறேன் நான். சொல்லலாம். தாத்தா வெத்துக்கினா தானே இருக்காரு, வேலையில்லா பட்டதாரி. தாத்தாவுக்கு வேலை என்ன போயிட்டு வந்துட்டு இருக்கோம். நான் படிக்கும்போது எனக்கு எங்க வீட்டுக்கு பின்னால தெருவுல எலிமெண்டரி ஸ்கூல், பக்கத்து தெருவுல ஹை ஸ்கூல், எதிர் தெருவுல காலேஜ். நான் ஸ்கூல்ல படிச்சுட்டே இருக்கும்போது ஜன்னல் ஓரமா யாராவது ஒருத்தாண்டே உங்க வீட்டுக்கு குதிரை வண்டி வருதுடா அப்படின்னு சொன்னான்னா யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். நான் பாட்டுக்கு டீச்சர் எங்க வீட்டுக்கு யாரோ வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுவேன். அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த கஞ்சமலை சேலம் இரும்பாலைக்காக வேண்டி ஏர் சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க. அது ஏதோ ஏரோப்ளேன்ல வந்து சர்வே பண்ணுவாங்க. அந்த ஏரோப்ளேன் எங்க ஊர் மேல போச்சுன்னா எல்லாரும் ஏரோப்ளேன் வந்துருச்சு மொத்த ஊரும் வெளியே வந்துருவாங்க. பள்ளிக்கூடம் பூரா எல்லாம் ரோடுக்கு வந்துருவாங்க. வந்து எல்லாம் ஏரோப்ளேனை வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஊர் அது. இதுதான் பையனோட சொல்லும் போது ஒன்னே ஒன்று நினைப்பு வருது. கும்பகோணத்துல நாங்க செகண்ட் தேர்ட் படிக்கும் போது எங்க வீட்டு மூலையில ஒரு மைதானம் மாட்டம் இருந்தது. அந்த ஸ்ட்ரீட் எண்டுல எல்லாம் வந்திருக்கீங்க, போயிருக்கோம். அப்ப என்னன்னா ஒரு பீரியட்ல ஹெலிகாப்டர் ஒண்ணு வந்திருந்தது. அது என்னமோ ஒரு 10 நாளோ ஒரு வாரமோ அங்க இருந்தது. டெய்லி காலையில 5:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மேல போவோம். இட் வில் கோ, எங்கேயோ போயிட்டு திருப்பி வந்து அங்கேயே இறக்கிடுவாங்க. அப்ப ஏதோ வயல்ல ஏதோ பண்ணாங்களோ இல்ல அங்கிள் சொன்ன மாதிரி ஏதோ சர்வேயோ என்னமோ தெரியல. கும்பகோணத்துல தட் ஹேப்பன்டு. அவருதான் அப்பா என்ன சொன்னாரு, பியூனை போட்டு போய் ஹெலிகாப்டர் நிக்குதுராவா பாத்துட்டு வாங்க அப்படின்னு. அக்காவுக்கு நினப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என் சின்ன சைக்கிள் அதை எடுத்துக்கிட்டு அந்த ரோட்டை அப்படியே தங்கசாமின்னு அவன் பியூன் நேம், அவன் கூட்டிட்டு போவான். அப்படியே போய் ஹெலிகாப்டர்ல போய் உள்ள உட்காந்து அங்க அந்த பைலட் இருந்து இதுதான் இது அதுதான் இது, என்ன ஸ்டீரிங்கே காணோம் அப்படின்னு கேட்கிறேன். ஹெலிகாப்டர்ல ஸ்டீரிங் கிடையாது, 2 லிவர் ஆட்டம் இருக்கும். என்ன ஸ்டீரிங் காணோம்? ஸ்டீரிங் இல்லப்பா, இதான்ப்பா லிவரு, இப்படிப்பா அப்படிப்பான்னு அவர் ஹெலிகாப்டர்ல அவர் மடியில உட்கார வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. இப்படிதான் போவோம் அப்படிதான் போவோம்னு. பெரிய ஹெலிகாப்டர். அது என்ன பண்ணுவோம், காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு மொட்டை மாட்டில போய் பார்த்தோம்னா அது காலையில அப்படியே டேக் ஆஃப் ஆகி போவோம். அது ஒண்ணு நினைப்பு இருக்கு. ஹெலிகாப்டர் அவர் கிட்ட போய் அங்க போய் நான் விளாட்சணமா அக்கா தான் திட்டுவாங்க. விளாட்சணமா வந்துட்டு கேட்டேன்னா என் சைக்கிளை வச்சுட்டு ஹெலிகாப்டர் கொடுக்குறீங்களா அப்படின்னு அந்த பைலட் கிட்ட. தங்கசாமி அவர் பியூனட் நேம். ஓகே, anything else? Shall we wind up? டைம் ஆச்சு. ஓகே, இல்ல அதான் இப்ப கடைசியா சொல்லி கம்ப்ளீட் பண்றேன். you have to start with the high school next week. அதுல இருந்து எல்லாம் திங்க் பண்ணி பிளான் பண்ணி வைங்க. what is to be done in high school.
ஓகே ஓகே பை பாய் Bye. பாய்